மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே மேட்டுப்பெருக்கல் கிராமத்தில் அருள்மிகு பால விநாயகர், கிராம தேவதையான கங்கையம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு விநாயகர் பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. அதன் பின்னர் கோ பூஜை, தன பூஜை, கணபதி பூஜை, லக்ஷ்மி பூஜை, நவகிரக பூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. மறுநாள் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கின. செப்டம்பர் 8ஆம் தேதி காலை 2ஆம் கால யாகசாலை பூஜைகளும் முடிந்து யாகசாலையிலிருந்து சங்கர் சிவாச்சாரியார் தலைமையிலான கும்பங்கள் புறப்பட்டு பால விநாயகருக்கும் முத்துமாரியம்மன் ஆலய கோபுர கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். மதுரை வில்லாபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் பாண்டிய மன்னர்களின் படை தளபதிகளாக விளங்கிய அழகப்பா பிள்ளை, தானப்ப பிள்ளை ஆகியோர் வகையராக்களின் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்டது. இவர்கள் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் படை தளபதிகளாக இருந்தபொழுது அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் வில்லாபுரத்தில் உள்ள பாகற்காய் மண்டபத்தில் சொக்கர் எழுந்தருளுவார். அதேபோல் வில்லாபுரம் காளியம்மன் கோவிலில் பாண்டிய மன்னர் காலங்களில் போர் பயிற்சி மற்றும் யுத்த காலங்களில் சிறப்பு பூஜைகள் செய்வது நடைபெறும் நிகழ்ச்சியாகும். தங்களை பாதுகாக்கும் காவல் தெய்வமாக விளங்கும் காளியம்மன் கோவிலில் தளபதிகளாக இருந்த அழகப்ப பிள்ளை, தானப்ப பிள்ளை ஆகியோர் முக்கிய முடிவுகளின் பொழுது சிறப்பு பூஜைகள் செய்து பின் தொடங்குவர். இந்நிலையில் 16 வருடங்களுக்கு பின் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் கோவிலில் பாண்டிய மன்னர்களின் தளபதிகளாக இருந்த அழகப்ப பிள்ளை, தானப்ப பிள்ளை வாரிசுகள் அறங்காவலர்களாக இருந்து பூஜைகள் நடத்தி வருகின்றனர். கடந்த 6ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி யாகசாலையில் முதல் கால 2ஆம் கால வேள்விகள் நடைபெற்றது. பின்னர் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக 3ஆம் கால யாகசாலை பூஜையும் பரிகார சாந்தி பூஜையுடன் நடைபெற்றது. 3ஆம் நாளான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் கோ பூஜையுடன் பூர்ணாகுதியும் நிறைவு பெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க கும்பாபிஷேகத்திற்கு அறங்காவலர்களுக்கு பரிவட்டம் கட்டி கும்பங்கள் ஊர்வலமாக புறப்பட்டு கோவில் கலசங்களுக்கு புனித நீரில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அறங்காவலர்கள் தலைவர் மரகதம், தனசேகரன், காளிதாஸ், கந்தரம், ராமச்சந்திரன், கோபால், ரமேஷ் என்கின்ற ராமச்சந்திரன், செந்தில்குமார் ஆகியோர் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை செய்திருந்தனர். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மதுரை மண்டல இணை ஆணையர் செல்லதுரை, தெற்கு சரக ஆய்வாளர் மதசூதனன், செயல் அலுவலர் சங்கரேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவில் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் 4ஆம் நாள் நிகழ்வான சிவபெருமானின் திருவிளையாடல்களை ஒன்றான தருமிக்கு பொற்கிழி அளித்த லீலை நடைபெற்றது. செண்பக பாண்டிய மன்னன் அறிவித்த பொற்கிழியை தருமி பெறுவதற்காக பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையில் மனமுண்டு என்பதை கூறும் மூளையை கொடுத்து அதனை வாசித்து தருமி பொற்கிழியை பெற வைத்து தருமியின் கூற்றை மறுத்த நக்கீரனின் ஆணவத்தை சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணால் சுட்டு பொற்றாமரை குளத்தில் விழ செய்து ஆணவ குணத்தை அழித்த திருவிளையாடலை எடுத்துரைக்கும் வகையில் தருமிக்கு பொற்கிழி அளித்த லீலையானது நடைபெற்றது. அப்பொழுது திருவிளையாடலை எடுத்துரைக்கும் வகையிலான அலங்காரத்தில் கையில் ஓலையுடன் பெரிய விடையுடன் கையில் ஓலை வைத்தபடி சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி காட்சியளித்தனர். முன்னதாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. ஆவணி திருவிழாவில் 4ஆம் நாள் நிகழ்வை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து சென்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குட்டுப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஒத்தினிப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெங்கல நாச்சியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம் வழிபாடு, முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் இரண்டாம் கால யாக பூஜை, வேத பாராயணம், மூலமந்திர ஹோமம், நாடி சந்தானம் உள்ளிட்ட பூஜைகளும் மகா பூர்ணாகுதி கடம் வலம் வந்த பிறகு கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்ற பிறகு தீப ஆராதனை தொடர்ந்து மேலத்தாளம் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த காசி, ராமேஸ்வரம், அழகர்மலை, வைகை, காவிரி, மலைக்கனி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் யாகசாலையிலிருந்து கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள், தீபாரதனைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் குட்டுப்பட்டி, ஒத்தினிப்பட்டி, பஞ்சயம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர், தான்தோன்றிமலை, சிவசக்தி கிழக்கு தெரு பகுதிகளில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலயத்தில் நேற்று முதல் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று இரவு சிவசக்தி விநாயகர் உற்சவர் திரு வீதியுலா சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து தார தப்பட்டைகள் முழங்க புறப்பட்ட சுவாமியின் திரு வீதியுலா முக்கிய வீதியின் வழியாக வலம் வந்து பிறகு மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. சுவாமியின் திரு வீதி உலாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வழி எங்கிலும் காத்திருந்து தங்களது நேர்த்திக்கடனை செய்தனர். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆலயம் வந்தடைந்த அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் உற்சவர் சிலைக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பஞ்ச கற்பூர ஆலத்தை காட்டிய பிறகு சுவாமிகள் திரு வீதியுலா சிறப்பாக நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை தான்தோன்றிமலை அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் விஸ்வரூப விநாயகர் குழு சார்பில் நாகை நீலாய தாட்சியம்மன் கோவிலில் இருந்து விநாயகர் ஊர்வலம் நடத்தப்படும். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பந்தலில் ஒரு வருட காலமாக உருவாக்கப்பட்ட 32 அடியில் பிரம்மாண்ட அத்தி விநாயகர் சுவாமி 1200 கன அடி அத்தி மரத்தை சேகரித்து 32 அடி உயரமும் 18 அடி அகலமும் கொண்ட அத்தி விநாயகர் சுவாமி சிலையை உருவாக்கியுள்ளனர். காஞ்சிபுரம் அத்தி வரதருக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே முதல் முறையாக 32 அடி உயரத்தில் 16 டன் எடையில் உருவாக்கப்பட்டுள்ள அத்தி விநாயகரின் பிரம்மாண்ட சிலை 2022 விநாயகர் சதுர்த்தி அன்று நகர்வலம் செல்கின்றது. இந்த ஆண்டு 3வது ஆண்டாக 32 அடி உயர அத்தி மரத்திலான விஸ்வரூப விநாயகர் சிலை நாகை நீலாய தாட்சியம்மன் கோவில் முன்பு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விஸ்வரூப விநாயகருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து இரவு 32 அடி உயர அத்தி மரத்திலான விநாயகர் சிலை ஊர்வலம் தொடங்கியது. நீலாய தாட்சியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட அத்தி விநாயகர் ஊர்வலத்தில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். விநாயகர் ஊர்வலத்தில் மங்கள வாத்தியங்கள், தப்பாட்டம், மயிலாட்டம், காளியாட்டம், செண்டை மேளம், கேரளத்து கதகளி, பேண்ட் வாத்தியங்கள் என கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அங்கிருந்தவர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. முதல் கடவுள் விநாயகருக்கு அங்கு 1000 கணக்கான தேங்காய்கள் பக்தர்களால் உடைக்கப்பட்டது. நாகையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக விடியற்காலை நாகூர் சென்றடையும். அடுத்து 32 அடி உயர அத்தி மரத்திலான விஸ்வரூப விநாயகருக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த சிறிய களிமண்ணால் ஆன விநாயகர் சிலையை படகில் கொண்டு சென்று வெட்டாற்றில் கரைக்கப்படும். ஊர்வலத்தை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். நாமக்கல் டவுன் பஸ் நிலையம் அருகில் உள்ள நந்தவன தெருவில் ஆரிய வைசிய நந்தவனத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தசாவதார அலங்காரத்தில் 10 விநாயகர்கள் அலங்கரித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தது அனைவரையும் கவரும் வகையில் இருந்தது. முன்னதாக வாசவி மடத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்று அரச மர விநாயகருக்கு சந்தன காப்பும், மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி குழு சார்பில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, சங்கத்தமிழ் மூன்றும் தா. இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம், இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம், இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமான இக்கோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்று மூஞ்சூர் வாகனத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்தல விநாயகர் மேலர் வாத்தியங்கள் முழங்க வீதியுலா காட்சி நடைபெற்றது. பஞ்சமுக தீவெட்டி முன்னே செல்ல தொடர்ந்து கோவிலில் இருந்து 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலில் வந்தடைந்தது. பக்தர்கள் வீடுந்தோறும் தீபார்த்தனை எடுத்து வழிபட்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மாப்படுகை கிராமத்தில் அமைந்துள்ள சுமங்கலி காளியம்மன் உடனுரை சாப நிவர்த்தீஸ்வரர் மற்றும் பாதாள பிரம்மாண்ட காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி முதற்கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை பூர்ணகுதியுடன் நிறைவடைந்தது. தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கர்ப்ப கிரகத்தில் அம்பாளுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவிழந்தூரில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வி தரும் கடவுளான ஹயக்ரீவர் மற்றும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருடன் வேதாந்த தேசிகனும் பிரதானமாக எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் இக்கோவிலில் இன்று மகா சம்பிரோஷனம் எனப்படும் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா கடந்த வெள்ளிக்கிழமை பகவத் அனுங்கை, விக்னேஸ்வர ஆராதனம் ஆகிய பூர்வாங்க பூஜைகளுடன் தொடங்கி 3 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. கும்பாபிஷேக தினமான இன்று காலை 3 கால யாகசாலை பூஜை நிறைவில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் விமான சம்பிரோஷனம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையலூரில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற பஞ்ச நரசிம்ம ஆலயங்களில் ஒன்றான உக்ர நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது. வைணவ ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த இந்த ஊரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆவணி மாத சுவாதி தினத்தை முன்னிட்டு உக்ர நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்கள் ஆலய வெளி பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை திரவிய பணிகளால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் புகழ்பெற்ற விநாயகர் கோவிலில் ஒன்றான ஆசியாவிலேயே 5 நிலை கோபுரம், விநாயகருக்கு தனி மூலஸ்தானம் உள்ளிட்டவைகளுடன் அமைந்துள்ள
நெல்லை மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான விநாயகர் சதுர்த்தியான இன்று காலை முதல் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விநாயகர் மூஞ்சுரு வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் தாமிரபரணி நதிக்கரைக்கு எழுந்தருளினார். தொடர்ந்து தாமிரபரணி படித்துறையில் வைத்து விநாயக பெருமானுக்கு மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து தாமிரபரணி நதிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து தாமிரபரணி நதியில் விநாயக பெருமானுக்கு தீர்த்தவாரியும் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலோடு இணைந்து மானூர் அருள்மிகு அம்பலவான சுவாமி திருக்கோவில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இத்திருக்கோவிலில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர் என தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. 1913 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்பொழுது 112 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேக விழா சிறப்பாக இன்று நடைபெற்றது. புராண வரலாறானது கருவூர் சித்தர் நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா என அழைப்பதும், அதற்கு நெல்லையப்பர் செவி சாய்க்காதது போல் இருந்ததும் கோபமடைந்த சித்தர் எருக்கும் குறுக்கும் முளைக்க கடக என சாபம் கொடுத்துவிட்டு நெல்லையை அடுத்த மானூர் அம்பலவான சுவாமி கோவிலுக்கு எழுந்தருளினார். அவர் பெருமையை உலகுக்கு உணர்த்த ஆவணி மூலத்தில் நெல்லையப்பர் மானூரில் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெற அடிக்கு 1000 பொன் கொடுப்பதாக கூறி சித்தரை திருநெல்வேலிக்கு அழைக்க, சித்தரும் நெல்லைக்கு வந்து ஈசன் இங்கு உண்டு, அதனால் ஏருக்கு அற்றுப்போக என மொழிந்தார். புராண சிறப்புகள் கொண்ட இத்திருக்கோவிலில் கடந்த வருடம் பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த 6ஆம் தேதி காலை ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது.
மாலையில் தாமிரபரணியில் இருந்து ஊர்வலமாக புனித நீர் எடுத்து வரப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசகம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம் நடைபெற்று யாகசாலையில் கடம் பிரவேசம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று திரவியாகுதி பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து 2 மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. நேற்றிரவு ஸ்ரீ அம்பலவாணர், நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு எந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன, மருந்து சாத்துதல் போன்றவைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை பிம்ப சுத்தி, மூர்த்தி, ரக்ஷாபந்தனம் நடைபெற்றன. தொடர்ந்து நாடி சந்தானம், சபரி சாகுதி, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூரணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து நாடி சந்தானம், சபரி சாகுதி, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூரணாகுதி நடைபெற்றது. யாத்ரா தானம் நடைபெற்று யாகசாலையில் இருந்து புனித கலச நீர் அடங்கிய கலசங்கள் காலை 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் மேல தாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு சுவாமி விமான கோபுரம் மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம், சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே கணபதி அக்ரஹாரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா கணபதி ஆலயம் அமைந்துள்ளது. அகஸ்தி முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் கௌதம முனிவரால் பூஜிக்கப்பட்டு வேண்டிய வரம் தரும் ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பிரம்மோற்சவம் கடந்த 29ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 17 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் வேத பாராயணம், திருமுறை பாராயணம் நடைபெற்று யானை வாகனம், சிம்ம வாகனம், பூத வாகனம், காதினு வாகனம் உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் சுவாமி புறப்பாடு மற்றும் தேர் திருவிழா ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவகணங்கள் இசைக்க வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. காவிரி ஆற்றில் அஸ்திர தேவருக்கு மஞ்சள், பால், இளநீர், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் காவிரி ஆற்றில் அஸ்திர தேவர் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் குளித்தும் தீர்த்தவாரியில் பங்கேற்றும் சுவாமி தரிசனம் செய்தனர். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா, சங்கத்தமிழ் 3 தா. இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம், இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம், இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் 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 கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம்.
ஓமெனும் கரம் காட்டி நவசக்தி கணபதியை தினம் பாடினேன். அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உன்னை கொண்டு புகழ் தேடினேன். நான் புவி மீது உன்னை கண்டு புகழ் தேடினே. இசை மீட்டும் கைகளுக்குள் விளையா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, சங்கத்தமிழ் மூன்றும் தா. இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். இசை மீட்டி ஓமெனும் கரம் காட்டி நவசக்தி கணபதியை தினம் பாடினேன். அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உன்னை கொண்டு புகழ் தேடினேன். நான் புவி மீது உன்னை கண்டு புகழ் தேடினே. இசை மீட்டும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம். ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். வடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய். உமையாளும் சிவனாரும் உறவாட சுகம் தேட மணநாளை உரு ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக. ஓம் நமோ கோவிந்தாய நமக. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம்.
வருகுது 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 ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வருகுது 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 ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். பரமபதம் அருள்வான் பரந்தாமன். சொர்க்கவாசல் காட்டிடுவான் கோவிந்தன். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே. ஹரிநாராயண 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 கோவிந்தா ஹரிநாராயண 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 கோவிந்தா ஹரிநாராயண 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 கோவிந்தா ஹரிநாராயண 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 கோவிந்தா. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.